ஏன் தர்மத்தை மீறினான்? என்ன தருணாலும் ஒரு தர்மம்னு இருக்கு இல்லையா? அடுத்தவர் மனைவியோட நாட்டியம் ஆடி இருக்கக்கூடாது. கண்ணன் ஏன் தர்மத்தை மீறினா? ராமாவதாரத்துல ஒருவருக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தார் பகவான். எதுக்கு கிருஷ்ணாவதாரத்துல 5 லட்சம் பேரோடு நாட்டியம் ஆடணும்? கொஸ்டின் நம்பர் 2. இப்படி பகவான் பண்ணினா பார்க்கிறவனுக்கு என்ன தோணும்? நாமும் இதே மாதிரி பண்ணலாம் தோணுவா இல்லையா? 5 லட்சம் பேர் இல்லை, நான் 5 பேரோட விளையாடுறோம் அவங்க. அப்போ பார்க்கிறவாளுக்கு இதே போல செய்யணும் தோணுமா இல்லையா? ஏன் பகவான் செய்யலாம்? 3வது கேள்வி, சரி பகவானுக்கு இதனால பாப்பம் வராம கூட இருக்கணும், அவர் பரமாத்மா. அந்த பெண்களுக்கு பாப்பம் வருமா வராது? அவ ஜீவாத்மா தானே. வீட்டுல பண்ண வேண்டிய கடமையை விட்டு, கணவனை விட்டு, குழந்தையை விட்டு இவ பாட்டு நேராக வருகிறாங்க. அப்ப அந்த பெண்களுக்கு பாப்பம் வருமா வராதா? 3வது கேள்வி. 4வது கேள்வி, கேட்கிறவாளுக்கு அருவருக்கு வராதா? அவளே ஏதோ வைராக்கியம் வருமா, உபன்யாசம் கேட்கலாம் வந்து உட்கார்ந்தா அந்த அவளை விட்டு உட்கார வச்சு கிருஷ்ணன் கோபிக்கை அவளை தள்ளி கொண்டான். கொஞ்சம் கிருஷ்ணன் கையை தூக்கி இந்த தோல்ல வச்சுட்டா, ஏன்னா நீயே இப்படி வந்து உபன்யாசம் பண்ணா நாங்க அது ஒளி மொழியும் பார்க்கறேன்னா அங்க விடுவான். அப்போ கேட்பவருக்கு அருவருக்கு வருமா வராதா? இது 4வது கேள்வி. 5வது கேள்வி, பகவான் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஒரு பேரின்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, இதுதான் வழியா? சபரி கொடுத்த பழத்தை வாங்கி ராமன் அமுது செய்யலாம், சபரி சந்தோஷமா இருந்தா முடிஞ்சு போச்சு. இப்படி சாப்பிட்டா அனுகிரகம் பண்ண எவ்வளவோ வழி இருக்கும் போது இப்படித்தான் பகவான் பண்ண வேண்டுமா? 5வது கேள்வி. 6வது கேள்வி, பொதுவா அவதாரம்னா தர்மத்தை நிலைநாட்ட அவதரிக்கிறேன் பகவான். தர்ம சம்ஸ்தாபனாக்காய சம்பவாமி இங்கே தர்ம சம்ஸ்தாபனம் எப்படி சுவாமி நடக்கும்? என்ன தர்ம சம்ஸ்தாபனம் நடந்தது? அதுதான் 6வது கேள்வி. 7வது கேள்வி ஒன்று இருக்கு, இது மட்டும் யாருமே கேட்க மாட்டேங்கிறார். ஆசிரியரை பத்தி எவ்வளவோ கேள்வி கேட்கிறோம். அந்த 5 லட்சம் பெண்களும் திரும்ப வீட்டுக்கு போனாளா இல்லையா? வீட்டுக்கு போனா அவனை சேர்த்துட்டாளா இல்லையா? இவன் பாட்டுக்கு கணவன் சாதம் போட்டு குழம்பு போடாம கிளம்பி போயிருக்கா, திரும்ப கணவன் சேர்த்துப்பாரா? அப்போ அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவர்களை மீண்டும் வீட்டில் சேர்த்துக் கொண்டார்களா இல்லையா? இது 7வது கேள்வி. ஃபைனலா 8வது கேள்வி, காமத்தை வென்றால் தான் முக்தி பெறலாம், மோட்சம் பெறலாம்னு சொல்றா. இது காமத்திலேயே மூழ்கினதா இருக்கே, அப்ப கோபிகைகளுக்கு மோட்சம் கிடைக்குமா? காமத்தை வென்றால் தானே முக்தி, காமத்திலேயே மூழ்கினால் முக்தி கிடைக்குமா? இதுக்கெல்லாம் பரீட்சித்துக்கே பதில் தெரியும், அவன் கெட்டிக்காரன் தான். ஆனால் ஒரு ஆச்சாரியர் மூலமாக இந்த பதிலை பெற்றுவிட்டால் எதிர்காலத்துல மக்கள் குழப்பாமல் இருப்பார்கள் என்பதற்காக சுகப்பிரபத்திடம் இந்த 8 கேள்விகள் பரீட்சித்து. இப்போ எந்த பட்டிமன்றம்னாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புப்பா. இப்போ சுகப்பிரமும் பதில் சொல்ல போறா. அந்த பதில் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்தா நீங்களே கை தட்டி பட்டிமன்றத்தை இங்கே முடிச்சு வச்சிருக்கோம். இப்போ முதல் கேள்வி என்ன? பகவான் ஏன் தர்மத்தை மீறினான்? இது சரியா? அதுக்கு சுகப்பிரமம் பதில் சொல்றா. இப்போ வரப்பா, பகவானுக்கு தர்மம் அதர்மம்ங்கிற முதல்ல இந்த வரம்பே பகவானுக்கு கிடையாது, ஜீவாத்மாக்களுக்கு மட்டும்தான் இது தர்மம் இது அதர்மம். இந்த வேதி கட்டுப்பாடெல்லாம் நமக்கு தான், இது பகவானுக்கு பொருந்தாது. கிருஷ்ணன் 16,108 பெண்களை திருக்கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா அத்தனை கல்யாணம் பண்ணிட்டாலும் கிருஷ்ணனுக்கு நித்திய பிரம்மச்சாரின்னு பேரு. இது எங்க தெரியுதுன்னா, இந்த பரீட்சத்திற்கான கிருஷ்ணனுக்கு பரீட்சித்து இவன் அம்மா மடியிலேருந்து வந்து பிறக்கும் போது, கர்ப்பத்திலேருந்து வந்து பிறக்கும் போது கரிக்கட்டை கறி துண்டா வந்து பிறந்தான் அஸ்வத்தாமா ஒரு அஸ்திரம் தாக்கி. அப்போ முனிவர்கள் சொன்னார்களா, ஒரு நித்திய பிரம்மச்சாரி வந்து இந்த குழந்தைய தாண்டினா கரிக்கட்டையா இருக்க குழந்தைக்கு உயிர் வரும்னா. ஆனா அந்த முனிவர்கள் யாரும் தாண்டதுக்கு முன் வரல. கிருஷ்ணன் வந்தானா, நான் தான் நித்திய பிரம்மச்சாரி, குழந்தையை தாண்டுகிறேன்னு தாண்டினா அந்த குழந்தைக்கு உயிர் வந்தது. அப்போ பரீட்சித்து உயிரோட உட்கார்ந்துருக்கானா கிருஷ்ணன் நித்திய பிரம்மச்சாரி. 16,108 கல்யாணம் பண்ணிட்டாலும் அவன் அதுக்காக கிரகஸ்தன் ஆக மாட்டான். பகவான் எது செய்தாலும் அந்த செயல் அவனை பாதிக்காது. அவன் அதர்மம் பண்ணான்னு சொல்லக்கூடாது. புரியத்துக்காக உதாரணம் சொல்றேன். நான் மெடிக்கல் காலேஜில் 4th இயர் படிக்கும் போது என் கூட இன்னொரு டாக்டர் படிச்சுட்டு வந்தார். அவர் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவார். நான் டேஸ்காலராக தான் படித்தேன். அப்போ ஒரு நாள் வரும்போது எங்க அம்மா அவருக்கு அல்வா கொடுத்தாங்க. அல்வா பண்ணி கொடுத்தாங்க. அல்வா கொடுத்தாங்கன்னா இருப்பாங்க. அந்த அல்வா வந்து நெய்ல அல்வா இருக்கா, அல்வால நெய் இருக்கான்னு தெரியல, அப்படி ஒரு அல்வா. அவன் நல்லா சாப்பிடுவான். நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்ட அப்புறம் கையளவும் போது சோப்பு கொடுப்போம்னு கேட்டான். ஏன்டான்னு கேட்டேன். கையெல்லாம் ஒரே நெய் பிசுக்கா போயிடுதுரா, அல்வா சாப்பிட்டேன், அதனால நெய் பிசுக்கு சோப்பு போட்டு கையெழுக்கிறான். நாக்குக்கு சோப்பு போட்டியான்னு கேட்டேன். நாக்குக்கு சோப்பு போட்டானா? ஏன் நாக்குலேயே நெய் பிசு போட்டன மாதிரி? நாக்கு தானே என்ன சாப்பிடுது, கை எடுத்து தான் கொடுக்குது, டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டது இது நாக்கு.
கையில அல்வா அதிக நேரம் இருந்திருக்குமா, நாக்குல அதிக நேரம் இருந்திருக்குமா? கையா நாக்கா? நாக்கு. ஆனா நாக்குக்கு ஏடா சோப்பு போடல கேட்டேன். சொன்னா ஏடா நீ டாக்டருக்கு படிக்கிற உனக்கு தெரியாது, நாக்குக்கு ரிப்பந்திங் நேச்சர், கையில தான் ஒட்டும், நாக்குல எண்ணெய் பிசுக்கோ நெய் பிசுக்கோ ஒட்டாது. ஜீவாத்மாக்களாகிய நாமும் கை மாதிரி, பரமாத்மாவாகிய பகவான் நாக்கு மாதிரி, நமக்கு தான் என்ன பண்ணிக்கிறோம், பகவானுக்கு எதுவுமே ஒட்டாது. அதனால அவன் 16,000 பெண்கள் இல்ல 5 லட்சம் பெண்களோடு ஆடினாலும் அவன் நாக்கு மாதிரி அவனுக்கு எதுவும் ஒட்டாது. முதல் கேள்விக்கு பதில் நீங்களே கைதட்டு. ரெண்டாவது கேள்வி, பகவான் இப்படி பண்ணா கேட்கிறவன் என்ன பண்ணுவான், நானும் பண்றேன் நடக்குவான் இல்லையா? அவருக்கு பாப்பம் வராது சார். கேட்கிறவன் நானும் அதே மாதிரி பண்றேன் பண்ணிட்டு இவன் பாப்பத்தை சம்பாதிச்சான்னா அதுக்கு சுகபெருமன் சிரித்தார். வர்றா பகவான் அவர் செய்யறதெல்லாம் நான் செய்யறேன்னு நடக்க முடியுமா? இப்போ கிருஷ்ணன் பண்றதெல்லாம் பண்றேன்னா அவர் பாம்பு தலையில கூட டான்ஸ் ஆடினார். நீ ஆடுவியா? பாம்பு தலையில இல்ல, பாம்பை பார்த்தா தலையில நம்ம டான்ஸ் ஆடுவோம் பயத்துல, அது வேற. பாம்பு தலையில நம்மளால ஆட முடியாது. அவர் ஒரு மலையை ஒரு வாரம் தூக்கி பிடிச்சார், ஒன்னால முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு பாருங்க காளிய நடத்தணும், போகத்தனம் தாரணம், அப்புறம் ராசலீலை. அவர் பண்ண மற்றதெல்லாம் நீ பண்ணா இதையும் பண்ணலாமாங்கிறத பத்தி பேசலாம். சுகபெருமன் அது மேல ஒண்ணு கேட்கிறார். சிவபெருமான் விஷம் சாப்பிட்டார். பார்க்கடல இருந்து ஆலகால விஷம் வந்தப்ப சிவபெருமான் சாப்பிட்டார். ஏய் சிவன் விஷம் சாப்பிட்டுருக்காப்பா, நானும் விஷம் சாப்பிட்றேன்னு பார்க்கலாமா? பெரியவர்கள் ஒன்று பண்றாங்க, அவ பண்ணுவா. அவ பண்றதெல்லாம் நானும் பண்றேன், இமிடேட் பண்றேன், கடவுளாது, அது தப்பு. பெருமாள் ஒன்று பண்ணுவார், அதுக்காக அவர் பண்றதெல்லாம் நீ பண்ணாதே, உன்னால இமிடேட் பண்ண முடியாது. எங்கேயாவது புலிய பார்த்து பூனை கொண்டு கொண்டுலாம் நல்லா இருக்குமா? காணமயிலாக கண்டிருந்த மான்கோழி தானும் அதுவாக பாதித்து தானும் தன் கொல்லாச்சிறகை விரித்தாடினார் போலுமே நான் செய்யக்கூடிய நாட்டியம். அதனால மற்றவர்கள்லாம் செஞ்சா நல்லா இருக்காது, அதை அவன் தான் பண்ணுவான்னு பதில் சொல்லிட்டார். இது ரெண்டாவது கேள்விக்கான பதில். அடுத்து மூணாவது கேள்வி. அப்போ பெண்களுக்கு பாவம் இருந்தா வராதா? அவர்கள் ஜீவாத்மாக்கள், கணவன் வீட்டு வேலை தர்மம் எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணன் போட்டா அப்ப அதன் மூலம் அந்த பெண்களுக்கு பாவம் வருமா வராதா? என்ன சொல்றேன்? அது பரமபுருஷன் யாரோ ஒருத்தண்ட போனாதான் பாவம் வரும், பரமபுருஷனான பகவான்கிட்ட போனா பாவம் வராது. என்ன காரணம்னு சொன்னா பகவான் புதுசா யாரையும் போட வேண்டாம், அவன் ஏற்கனவே நம்மளெல்லாம் தொட்டுட்டு தான் இருக்கான். இப்ப இந்த கோபிகைகள்னு சொல்றோமே, இவர்களின் கணவன்மார்களுக்குள்ளும் அந்தர்யாமையா பெருமாள் இருக்கார். அந்த கோபிகைகளுக்குள்ளேயே அந்தர்யாமையா அதே பெருமாள் தான் இருக்கார். எல்லாருமே பகவானுக்கு சரீரமாக உடலாக இருக்கிறார்கள். இதெல்லாம் ராமானுஜர் உடல் உயிர் உறவு சரீர ஆத்மபாவம்னு விளக்கினார். எல்லா ஜீவாத்மாக்களும் பெருமாளுக்கு உடல் சரீரம். இந்த மொத்த பிரபஞ்சமும் பெருமாளுக்கு உடல் சரீரம். அவர் உடம்பு அவர் தாராளமா தொடலாமே. இதுக்கும் நான் ஒரு கதை சொல்லிடுறேன். நான் காலேஜில் படிக்கும் போது என் கூட படிச்ச ஒரு பையன் பஸ்ல இருந்து வந்து இறங்கணும், பார்த்தா முகமெல்லாம் வீங்கி இருக்குது. ஏண்டா முகம் வீங்கி இருக்குன்னு கேட்டேன். மூக்க தொட்டை அடிச்சுட்டா படாதான். உன் மூக்க நீ தொட்டா ஏண்டா அடிக்கணும்னு, என் மூக்கு இல்லை இன்னொரு பொண்ணு வந்தா நல்லா இருக்கே மூக்க தொட்டுட்டேன் அப்பா அடிப்படா. அப்போ என் மூக்க நான் தொட்டா யாரும் அடிக்க மாட்டா, அடுத்தவர் மூக்க தொட்டா அடிப்பா. அப்போ பெருமாள் யாரை தொட்டாலும் அவர் மூக்க அவரே தொடுற மாதிரி எல்லாம் அவருக்கு சரியணும், அதனால நோ ப்ராப்ளம். ஆனா நான் போய் இன்னும் தர தொடுறேன்னு பார்த்தா அது அடுத்தவர் மூக்க தொடுற மாதிரி அடி விடுவோம். அதனால பெருமாள் யாரை தொட்டாலும் அதனால நமக்கும் பாவம் வராது. இது மூன்றாவது கேள்விக்கான பதில். இதுக்கு நாலாவது கேள்வி, பாவம் வராது, தர்மம் மீறல, நாமும் பின்பற்ற வேண்டாம். ஆனா கேட்பவருக்கு அருவருப்பு வராதா? ஏதோ கொஞ்சம் வைராக்கியத்தை வளர்த்துப்போம், உபன்யாசம் கேட்போம், வந்து உட்கார்ந்தா அங்க கிருஷ்ணன் கை போட்டான், நடனம் ஆடினா, இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்களே, கேட்பவருக்கு அருவருப்பு வருவா வராதான்னு கேட்கலாம். சுகபிரம்ம பதில் சொல்றாங்க, வராதா? பகவானுடைய திருமேனி இருக்கே, நம்மை போல ஐம்பூதங்களால் ஆன உடல் கிடையாது. ஞானானந்தமயமான பஞ்ச உபனிஷத் மயமான சுத்த சத்துவமயமான திவ்ய மங்கள விக்கிரகம், அப்பாற்பட்ட உலகியருக்கு அப்பாற்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகம் அது. அந்த திருமேனியை கொண்டு பகவான் செய்யக்கூடிய செயல்களை நம்ம உடம்பு ரீதியா இதில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரீதியா நாம பார்க்க கூடாது. இதில் உள்ள கெமிக்கல் பயாலஜிக்கல் பயோகெமிக்கல் சேஞ்சஸ் எதுவும் பகவானுடைய திருமேனியில் வராது. அது உலகிற்கு அப்பாற்பட்ட திருமேனி. அவன் இப்படி அடியார்களோடு நாட்டியம் ஆடுகிறான் என்றால் எதற்காகனா நம் மனங்களில் இருக்க நாம எப்பவுமே எப்ப பார்த்தாலும் இந்த அற்பமான சிற்றின்பத்தையே சிந்திச்சிருக்கிறோம். பகவான் வான்னு சொல்லி என்னதான் கொடுத்தாலும் மனசு அவங்க போக மாட்டேங்கிறது. அப்ப பகவான் என்ன பண்றான், நீ இந்த சிற்றின்பத்தை அங்க பார்க்காத,
இதையே தெய்வீக சிங்காரமா நான் பண்றேன். இங்க பாருங்களாம், பகவான் திருமேனியோ சத்துவகுணமே வெளிப்படுத்ததா இருக்கு. அவன் செய்யக்கூடிய இந்த லீலையை பார்க்க பார்க்க நம்ம மனசுல உள்ள அழுக்கெல்லாம் விலகிறது, ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் விலகிறது, மனசு சுத்தமானது, மனசு தூய்மையாகி பகவானை நம்ம தியானிக்க முடியுது. புரியாம ஒரு உதாரணம் சொல்றேன். காஞ்சி மகாபெரியவர்கள் வந்து போனாராம். இந்த மாதிரி ஒரு பாகவத உபன்யாசத்துக்கு போனேன். உபன்யாசங்கள் மற்றதெல்லாம் ஓரளவு நல்லா தான் சொன்னா, இந்த ராசலியை வந்து சென்சார் பண்ணிருக்கலாம். அந்த ராசலியை 5 அத்தியாயத்தை உட்காந்து விரிவா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ காஞ்சி மகாபெரியவர் சொன்னாங்க, விவரம் தெரியாதவனே, ஒரு சன்னியாசி, ஒரு துறவி சன்னியாசம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் அவர் காமத்தை வெல்ல வேண்டும் என்றால் தினந்தோறும் ராசலியை 5 அத்தியாயத்தை பாராயணம் பண்ணணும். சன்னியாசம் வாங்கின்ற துறவிக்கு காமத்தை ஜெயிச்சு சன்னியாசம் கைகூட வேண்டும் என்றால் ராசலியை 5 அத்தியாயத்தை பாராயணம் பண்ணணும். ஏன்னா இந்த தெய்வீக காமத்தை தியானிக்க மனசுல உள்ள உலகியல் காமங்கிறது விலகிடும். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஆசீன் அனுத்தேயதமும் முனினாம். ஒவ்வொரு முனிவரும் இந்த ராசலியையும் தினந்தோறும் தியானிக்க வேண்டும். அதனால இந்த அருவருக்கத்தக்க விஷயம் கிடையாது. இதுக்கு பஞ்சா நிறைய விஷயம் சொல்லிட்டேன், பஞ்சா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்ன பண்ணா, சர்க்கரை இனிக்கும், மிளகா உரைக்கும், பாகக்காய் கசக்கும். ஓகேயா? சர்க்கரை இனிக்கும், மிளகா உரைக்கும், பாகக்காய் கசக்கும். ஒருத்தர் சர்க்கரையாலேயே ஒரு பொம்மை மிளகா, சர்க்கரையாலேயே ஒரு பொம்மை பாகக்காய் பண்ணலாம். அந்த பொம்மை மிளகாயும் பொம்மை பாகக்காயும் இனிக்குமா உரைக்குமா கசக்குமா? மிளகாய் வடிவத்தில் இருக்கு, இனிக்கும் சொல்றீங்களே, உரைக்கணும் இல்லையா? பாகக்காய் வடிவத்தில் இருக்கு, கசக்க வேண்டாமா? எப்படி இனிக்கும்னா அது வடிவம் மிளகாயாக்கலாம், வடிவம் பாகக்காயாக்கலாம். ஆனா சர்க்கரையால் செய்யப்பட்டதாலே இனிக்கிறது. அது போல விஷயம் சிங்காரமா இருக்கலாம், ஆனா கிருஷ்ணங்கிற சர்க்கரை செய்வதாலே அது இனிப்பாக தான் இருக்குமே ஒழிய அருவருப்பாக இருக்காது. கிருஷ்ணன் என்ன பண்ணாலும் ஸ்வீட். அதனம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதியே அகிலம் மதுரம். அவன் ஃபுட்டோ ஸ்வீட்டு, ஃப்ரூட்டோ ஸ்வீட்டு, மூட்டோ ஸ்வீட்டு, சூட்டோ ஸ்வீட்டு, அவன் போற ரூட்டோ ஸ்வீட்டு, அவன் அடிக்கிற ரூட்டோ ஸ்வீட்டு. அதனாலதான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்னே வச்சிருக்காங்க. கிருஷ்ணா அதே ஸ்வீட். அதனால இது அருவருப்புங்கிறது ஒண்ணு கிடையாது. நம் மனத்தை தூய்மையாக்க வேண்டும். அடுத்து 5வது, சரி இவ்வளவு விசாரத்துக்கெல்லாம் இடம் கொடுத்து இப்படித்தான் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுமா? அனுகிரகம் பண்ண வழியே இல்லையா? அதான் 5வது கேள்வி. சுகபிரம்ம பதில் சொன்னார், நீ எப்படி பிரார்த்திக்கிறாயோ அப்படித்தான் பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான். இவர்கள்னா இத்தகைய அருள் தான் வேண்டும்னு பகவானிடம் வேண்டினார்கள். எப்போனா ராமாவதாரத்துல தண்டகாரண்ய வனத்துக்கு ராமன் சென்ற போது அங்கே உள்ள முனிவர்கள் ராமனுடைய அழகை ரசித்தார்கள். அவன் ராமன் பிரார்த்திச்சாலும், ராமா நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை கட்டி அணைக்கணும், ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு. ராமா உன்னை ஆலிங்கனம் பண்ணும் பாக்கியத்தை இவளுக்கு முழுவதும் தண்டகாரண்ய முனிவர்கள் கேட்கணும். ஆனா ராமன் சொல்றான், இல்ல இல்ல, இந்த ஆலிங்கனம் என்பது சீதை ஒருத்திக்கே உரியது. சீதையை தவிர வேற யாருக்கும் ஆலிங்கன பாக்கியத்தை கொடுக்க மாட்டேன்னா ராமன். இந்த ரிஷிகள் சொன்னானா, உங்ககிட்ட நாங்க பணக்காசா கேட்டோம், உன்னை அணைத்துக் கொள்ள வேண்டும் தானே கேட்டோம், அதை இப்படி கொடுக்க மாட்டேங்கிறேன்னா. அப்ப ராமன் சொன்னாங்க, கவலைப்படாதீர்கள், அடுத்த அவதாரத்துல நான் கிருஷ்ணனாகிறேன், நீங்க கோபிகைகளை வாங்க, நீங்களே வேண்டாமாலும் நான் உங்களை ஆற தழுவிட்டு அனுகிரகம் பண்றேன்னா. அந்த முனிவர்கள் தான் இப்போது கோபிகைகளாக வந்திருக்கிறார்கள். ராமனை அணைத்துக் கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டார்கள். அது அப்ப நடக்கல. அந்த குறைய கிருஷ்ணன் வந்து அவர்களை ஆக கல்வி ஆதிகரம் பண்ணி அந்த முனிவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். இதான் 5வது கேள்விக்கான பதில். நீ எப்படி கேட்கிறீரோ அப்படி பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அடுத்து 6வது கேள்வி, இப்படி எல்லாம் பண்ணா தர்ம சம்ஸ்தாபனை எங்கேயாவது நடக்குமா? இனிமே யுத்தத்துக்கு நானும் நாட்டியம் ஆடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு ஆனா தர்மத்தை நிலைநாட்டுவேன்னு சொன்னா நடக்குவாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றார் சுகபிரம்மம். பெரிய தர்மத்தையே பகவான் ஸ்தாபிச்சு கொடுத்தான். என்ன தர்மம் அப்படின்னா, பரமாத்மாவாகிய பகவான் ஒருத்த மட்டும்தான் ஆண், அவன் தான் பரமபுருஷன். மற்ற எல்லா ஜீவாத்மாக்களுமே பெண்கள் தான். நாம் இருக்கும் உடல் ஆண் உடலா இருக்கலாம், பெண் உடலா இருக்கலாம், அது வேற. ஆனா உள்ளிருக்கும் ஜீவாத்மா பெண். இந்த ஜீவாத்மா பகவானுக்கே உரித்தான நினைக்கணும். இந்த ஜீவாத்மா வேறு யாருக்குமே உரியதென்று, பகவானுக்கு மட்டுமே உரிய ஜீவாத்மா. அதை உணர்த்தத்தான் பெண்களாகிய கோபிகைகளை சுத்தி நிற்க வச்சு பரமபுருஷனாகிய கண்ணன் நடுவிலே நின்று
உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களும் எனக்கு தேவிகளாக இருக்கக்கூடிய பெண்கள், நான் தான் புருஷோத்தம நாள் என்ற தத்துவத்தை உணர்த்தினான். அடுத்து ஒரு மனைவிங்கிறவன் கணவனுக்கு மட்டுமே உரியவள் அல்லவா, அது போலதான் இந்த ஜீவாத்மாங்கிறவன் பகவானை தவிர வேறு யாருக்கும் உரியவன் அல்ல. இதைத்தான் ரொம்ப டெக்னிக்கலா அனன்யாக சேஷத்துவம்பா. அனன்யாக சேஷத்துவம்னா பிஹெச்டி பண்ற அர்ச்சக சுவாமி போன்ற மகான்கள் அனன்யாக சேஷத்துவம்னு ரசிச்சுடுவா. நமக்கு புரியாதே, அதுக்காகத்தான் கோபிகையாக பக்கத்துல ஆட வச்சு இதுதான்டா அனன்யாக சேஷத்துவம்னு நமக்கு புரியறாப்ல. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமோ, பெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமோ, அவனுக்கு மட்டுமே உரியதுங்கிறத பகவான் உணர்த்தி விட்டான். மட்டும் இல்ல, இந்த கோபிகைகள்லாம் கண்ணனோடு சேர்ந்து நாட்டியம் ஆடினா இல்லையா, நாட்டியம் ஆடும்போது நன்றாக கவனித்து பாருங்கள். கோபிகைகள் தங்கள் உலகியல் அடையாளம் எல்லாத்தையும் இழந்துதான். என் பேர் என்னது, நான் இத்தனை நம்ம வீட்டுல வசிக்கிறேன், நான் இன்னாருடைய மகள், எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கு, எல்லாத்தையும் மறந்தான். நாம் கண்ணனின் மனைவிங்கிற ஒற்றை அடையாளம் கொண்டுதானே நடனம் ஆடினாள். அது போலதான் ஜீவாத்மா முக்தி அடையும் போது உலகியல் அடையாளங்கள் அத்தனையும் இழந்துவிட்டு பகவானுக்கு தொண்டன் என்ற ஒற்றை ஆன்மீக அடையாளத்தோடு பகவானை சென்று அடைவான். அப்போ மோட்சத்துல ஜீவாத்மா எப்படி அடியே தாசன் சேஷத்துவங்கிற ஒரே அடையாளத்தோடு இருப்பான். அதையும் இதுக்குள்ள வச்சுதான் கண்டறியான். அதுக்கு மேல ஒரு தர்ம சம்ஸ்தாபமா இருக்கான். அது என்னன்னா, இதுல 3 விதமான பெண்கள் வந்திருக்காங்க. கன்னி பெண்களும் வந்திருக்காங்க, கல்யாணமான பெண்களும் வந்திருக்காங்க, அண்ணனையே நினைத்து உருகக்கூடிய ராதை போன்ற பெண்களும் வந்திருக்காங்க. இந்த 3 பேரும் யாருன்னா 3 விதமான பக்தர்களும். கன்னி பெண் புதுசா வந்தவங்க யாருன்னா ஆன்மீகத்துக்கே புதுசா வந்தவா. அவளுக்கு இது வரைக்கும் ஆன்மீகம் பத்தி ஒண்ணுமே தெரியாது, புதுசா வந்தவா. அவர்களையும் பகவான் கேட்டுக்கிறான். கல்யாணமான பெண்ணா என்ன அர்த்தம்னா, இதுவரை வேறொரு தெய்வம் ஒரு வழிபாடு பண்ணிட்டு இப்ப கடவுளானிடம் வந்திருக்கிறார்களாம். 3வது ராதை போல கண்ணனையே நினைத்துக் கொண்டிருப்பவனா பரம்பரையாக பெரியாழ்வார் சொல்றாரு, எந்தை தந்தை 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 தன் ஊக்கப்பந்து அப்படி வழிவழியா பகவான் வழிபடுறவா. ஆனா இவ யார் வந்து சரணாகதி பண்ணாலும் ராசலீலையில எப்படி ஒரே அனுகிரகமோ அது போல பகவான் மட்டுமே கதியில சரணாகதி பண்ணிட்டா மோட்சத்துல எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம் கொடுத்துருவான். நீ புதுசா ஆன்மீகத்துக்கு வந்தாலும் சரி, வேற ஒரு இடத்துல இருந்து கண்ணன்ட்ட வந்தாலும் சரி, கண்ணனுக்கு எதிரே இதுவரை இருந்தாலும் சரி, ஒன்ஸ் பகவான் வந்தாச்சுன்னா மோட்சத்தில் பேரின்பம் எல்லோருக்கும் சமம், மோட்சத்தில் ஒரே ஆனந்தம். அதை ராசலீலை மூலமாக காட்டி கொடுத்து விட்டான். இது 6வது கேள்விக்கான பதில். அடுத்தது